ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே ஊழிய குடும்பத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கின்றீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? தெய்வத்தை ஆராதித்தீர்களா? எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் பாதத்தில் நின்று தெய்வத்தை ஆராதித்தீர்களா? ஜெபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். செழிப்பான வயல்வெளியா, செழிப்பாய் மாற்றுவா. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 32 அதிகாரம் 15வது இறை வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஊற்றப்படும் பொழுது அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். எப்பொழுது? வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, பரத்திலிருந்து தேவ ஆவி ஊற்றப்படும் பொழுது வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கிறது. வாழ்க்கையில் கையின் ஆசைகளை ஆசீர்வாதம் இல்லை. கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையோடு நான் கடந்து வருகிறேன். தரித்திரத்தோடு வருகிறேன். என் கண்ணீர் மாறவில்லை. என் வேலை வாய்ப்பு இல்லை. என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை. எங்கும் இருளாய் இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கின்றீர்களோ? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தம்பி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறா. கர்த்தருடைய ஆவியான பேசுகிறா. செழிப்பாய் மாற்ற என் ஆண்டவராய் இயேசு எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தரித்திரம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய வறுமை, தரித்திரம் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்துட்டார். நம்முடைய துக்கங்கள், வியாதிகள், சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்துட்டார். சுமந்து உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாய் வெளிப்பட்டிருக்கிற ஆண்டவர் அவர் பாதத்தில் நின்று பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரணும். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னாரே, அப்பா நான் பரலோகத்துக்கு போகிறேன், நீங்கள் அமர்ந்து ஜெபியுங்கள், எருசலேமிலே தங்கியிருங்க, உன்னதத்திலிருந்து வரும் பலன் உங்கள் பலன் பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் அமர்ந்துருங்கள். அந்த உன்னத பலன், பரிசுத்த ஆவியின் பலன், அந்த பலனிலே நீங்கள் எழும்ப வேண்டும். அந்த பலனிலே ஜெபிக்க வேண்டும். அந்த பலன் ஆவியிலே நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும் போதே அற்புதம் தானாக நடக்கும். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் வரும். உங்கள் மேலே ஒரு அக்கினி வரும். உங்கள் ஜெபத்துக்கு பரலோகம் பதில் கொடுக்கும். பரலோகம் அங்கீகரிக்கும் உங்கள் ஜெபத்தை. ஹல்லேலூயா. உங்கள் துக்க நாட்கள் முடியும். எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கைக்கு எல்லா தரித்திரமும் மாறி போகும். ஒரு அருமையான ஐயா என்னோடு கூட பேசும்படியாய் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு ஊழியர் அவர் சொன்னார், நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஊருக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மாவை பார்த்தேன். அப்போ ரொம்ப கண்ணீரோடு வருத்தத்தோடு இருந்தாங்க. ஆனால் டெய்லி நீங்கள் வேதம் வாசிங்க, ஜெபிங்கன்னு சொன்னேன். அவங்க பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பையன் தினமும் வேதம் வாசித்துக்கிட்டு இருப்பானா. வேலைக்கு போக மித்த நேரம் போல் கையில் ஒரு பைபிள் இருக்கும். எப்போ நேரம் கிடைக்கோ, டீ டைம்லையோ, லஞ்ச் பிரேக்லேயோ, ஈவினிங் டயத்துலையோ ஃப்ரீயாக இருக்கும்போது வேதத்தை எடுத்து வாசிப்பானான். இது அவர் ஒரு நாள் சிசிடிவி கேமராவில் பார்த்தாராம். அந்த ஓனர் பார்த்து இவனை கூப்பிட்டு கேட்டாரா, யாரோடய அதிகமாக பேச மாட்டீங்க, எந்த நேரமும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கே, என்ன புத்தகம் அதுனாரு. ஐயா, அது வேத புத்தகம் ஐயா, நான் வேதத்தை நேசிக்கிறேன், நாங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீ எப்போவுமே இந்த புத்தகத்தோடு தெரிகிற, உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அவன் சொன்னான், ஐயா நான் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறேன், எனக்கு வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லாங்க. இல்லை, உனக்கு வேலை இல்லை, எனக்கு பையன் கிடையாது, எனக்கு வாரிசு கிடையாது, உன்னை என் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி மகனாய் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்தாராம். என்னோட பேசின அந்த நண்பர் சொன்னார், ஒரு வருஷம் கழித்து நான் போகும்போது அந்த இடத்துக்கு அவங்க தலையெழுத்தை ஆண்டவர் மாற்றியிருந்தார். நல்ல வீடு, வாசல், நல்ல வேலை எல்லாம் கொடுத்து வச்சிருந்தது. எப்படி என்று சொன்னபோது இதை சொன்னார், நான் தேவனை நேசித்தேன், ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி. பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரால் மாற்ற முடியும். வனாந்தரத்தையும் வயல்வெளியாய் மாற்ற முடியும். உங்கள் துக்கத்தை சுமந்தவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் வெளிப்படுகிறவர். நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபியுங்கள். எனக்கு அருமையானவர்களே, உன்னத பலனினால் இனி நிரப்பும் ஆண்டவரை, ஆவியின் பலனினால் ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபித்து பாருங்கள். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம் உன்னதத்திலிருந்து உம்முடைய ஜனங்கள் மேல் ஊற்றப்படட்டும். அவள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரங்களும், தரித்திரங்களும், இயலாமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கையின் பியாசங்களை ஆசீர்வதித்து விருத்தியாக்கும் தகப்பனே. செழிப்பான வயல்வெளியாய் மாற்றிக்கொடும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.